வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது, ஆனா ரொம்பவே ஆழமானது. அதாவது ஒரு சாதாரண அறை எப்படி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியா மாற முடியும் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் நாம இப்போ பார்க்க போறோம். நாம தினமும் பார்க்கிற, பயன்படுத்துற சுவர்கள், பொருட்கள் இதெல்லாம் நமக்கு எவ்ளோ பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்குதுன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா? அந்த முக்கியமான கட்டத்துல இருந்து தான் இந்த கதையே தொடங்குது. அதாவது இந்த வாழ்க்கையை எப்படித்தான் வாழ்றது அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான கேள்விதான் அது. இந்த கதையோட நாயகனும் இதே கேள்வியோட நேரா கடவுள்கிட்டயே போயிட்டாரு. ரொம்ப தத்துவார்த்தமா ஏதோ ஒரு பெரிய பதில் கிடைக்கும்னு அவர் எதிர்பார்த்தாரு. நிஜமா சொல்லணும்னா நாமும் அப்படிதானே எதிர்பார்ப்போம். ஆனா அங்கதான் ஒரு செம்ம ட்விஸ்ட். கடவுள் எந்த ஒரு பெரிய லெக்சரும் கொடுக்கல. ரொம்ப சிம்பிளா, நீ நேரா வீட்டுக்கு போ, உன்னோட அறைய சுத்திப்பார், உனக்கே எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா இது, ஒரு சாதாரண ரூமுக்குள்ள அப்படி என்ன பெரிய வாழ்க்கை தத்துவம் இருக்க போகுதுன்னு தோணுதுல? வாங்க, அது என்னன்னு நாமும் அவர் கூடவே சேர்ந்து பாப்போம். அவரு வீட்டுக்குள்ள போனதும் முதல்ல அவரோட பார்வை எங்க போகுது, அதிலிருந்து என்ன அடிப்படையான விஷயத்த நாம கத்துக்கிறோம்னு பார்க்கலாம். ரூம்குள்ள போய் படுத்ததும் அவரோட கண்கள் நேரா மேல கூரைய, அதாவது விட்டத்தை பாக்குது. அந்த விட்டம் ரொம்ப கம்பீரமா ஒரு விஷயத்த சொல்லுது. என்ன மாதிரி நீயும் உயர்ந்த எண்ணங்களை வளர்த்துக்கோ அப்படின்னு. உண்மைதானே? நம்ம வாழ்க்கையோட லட்சியங்களும் எப்பவுமே அந்த கூரை மாதிரி ரொம்ப உயரத்துல இருக்கணும். கூரைய பார்த்த பிறகு அப்படியே மேலிருந்து அவரோட பார்வை இயல்பா கீழே வருது. இப்போ அவர் தரைய பாக்குறாரு. தரை ரொம்ப அமைதியா ஒரு ஆழமான குரல்ல சொல்லுது, என்ன மாதிரி நீயும் எப்பவும் பணிவா இருக்க கத்துக்கோ அப்படின்னு. அதாவது நம்ம வாழ்க்கையில எவ்ளோ உயரத்துக்கு போனாலும் சரி, நம்ம கால்கள் தரையில உறுதியா இருக்கணும். கர்வம் இல்லாத அந்த பணிவு ரொம்பவே அவசியம். இப்போ இத கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். இது ரெண்டும் நேர் எதிரான விஷயங்கள் மாதிரி தெரியும். ஆனா ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கு கூரை மாதிரி ஒரு பெரிய லட்சியமும் வேணும். அதே சமயம் அந்த வெற்றியை கையாள தர மாதிரி ஒரு பணிவும் வேணும். இந்த ரெண்டுக்குமான அந்த பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் வாழ்க்கையோட ரகசியமே. சரி, அப்படியே அவர் கண் கொஞ்சம் இருட்டா இருக்கிற அந்த அறைய சுத்தி வருது. இப்போ அவர் கவனிக்கிற விஷயங்கள் நம்மளோட செயல்களையும் நாம மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறதையும் பத்தினது. சுவத்துல ஓடிட்டு இருக்கிற கடிகாரத்தை அவரை பாக்குறாரு. அந்த டிக் டிக் சத்தம் ஒரு அவசரத்தை நமக்கு உணர்த்திட்டே இருக்கு. காலம் போயிட்டே இருக்கு, அதனால காலத்தை மதிக்க கத்துக்கோ அப்படின்னு அந்த கடிகாரம் சொல்லுது. நிஜம்தானே? நேரம்ங்கிறது நம்ம கையில இருக்கிற ரொம்பவும் விலைமதிப்பற்ற, ஆனா ரொம்ப வேகமா நழுவி போயிடக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததா அந்த அறையில இருக்கிற விளக்கு. இது சொல்ற பாடம் இன்னும் அருமையானது. உனக்குள்ளும் ஒளியா இரு, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் வெளிச்சம் கொடு அப்படின்னு அந்த விளக்கு சொல்லுது. இதோட அர்த்தம் என்னன்னா, நாம நமக்கான தெளிவை வளர்த்துக்கிறது மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியா அவங்க மேல அக்கறையோட இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு கேமராவை வச்சு சில அன்றாட பொருட்களை பார்ப்போம். இதெல்லாம் நம்மள நாமையே உற்று நோக்க வைக்கிற கொஞ்சம் ஆழமான விஷயங்கள். சுவத்துல தொங்குற கேலண்டரை எடுத்துக்குவோம். அதென்ன சொல்லுது? ஒவ்வொரு நாளும் ஒரு புது நாளு தான், உன்னை நீயே தினமும் புதுப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. நேத்து நடந்த கவலைகள், தவறுகள் எல்லாத்தையும் மறந்துட்டு கேலண்டர் தாள்களை கிழிக்கிற மாதிரி ஒவ்வொரு காலையிலயும் ஒரு புது தொடக்கத்தை நாம உருவாக்கிக்கலாம். அதுக்கு பக்கத்திலே இருக்கிற கண்ணாடிய பாருங்களேன். அது நம்ம முகத்துக்கு நேரா ஒரு கசப்பான உண்மையை சொல்லுது. உன்னை பாரு, உன்கிட்ட இருக்கிற குறைகளை பார்த்து உன்னை நீயே சரி செஞ்சுக்கோ, அப்போதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு அது சுட்டி காட்டுது. மத்தவங்க குறைய தேடுறதை விட்டுட்டு நம்மள நாமே சரி செஞ்சுக்கிறது தான் உண்மையான வளர்ச்சின்னு இதிலிருந்து நாம கத்துக்கலாம். கடைசியா அந்த அறையை விட்டு கொஞ்சம் வெளியே வரும்போது வாசல்ல கிடக்கிற ஒரு சாதாரண செருப்பை பாக்குறாரு. அந்த செருப்பு கூட ஒரு பெரிய பாடத்தை சொல்லுதுங்க. யார் யார எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான் அந்த பாடம். நம்ம வாழ்க்கையிலயும் சரி, உறவுகளுக்கு இடையிலயும் சரி, எந்தெந்த எல்லைகளை வகுக்கணும், தேவையில்லாத விஷயங்களை எப்படி ஒதுக்கி வைக்கணுங்கிற அந்த தெளிவு நமக்கு ரொம்பவே அவசியம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரிய பெரிய ஞானம் எல்லாம் ஏதோ இமயமலைக்கு போனாதான் கிடைக்கும்னு இல்லங்க. சில சமயம் நாம வாழ்ற அந்த சாதாரண இடமே நமக்கும் ஒரு சிறந்த குருவா இருக்க முடியும். இதுவரைக்கும் ஒரு சாதாரண வீட்டுக்குள்ள இருந்து நம்ம கத்துக்கிட்ட அந்த நற்பண்புகளை ஒரு சின்ன ரீகேப் பாப்போமா? கூரை கிட்ட இருந்து உயர்ந்த லட்சியம், தரை கிட்ட இருந்து பணிவு, கடிகாரத்தில இருந்து நேரத்தோட மதிப்பு, விளக்கு கிட்ட இருந்து உள்ளொளி மற்றும் புறவொளி, கேலண்டர் மூலமா தினசரி புதுப்பித்தல், கண்ணாடி காட்டும் சுய திருத்தம், கடைசியா செருப்பு உணர்த்தும் எல்லைகள். அப்பாடா, ஒரு சாதாரண வீட்டுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இல்ல?
நாம இந்த தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த கதையில வர்ற நபர் தன்னோட அறைக்குள்ளேயே வாழ்க்கையோட பெரிய தத்துவத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சின்ன சவாலை வைக்கிறேன். இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற உங்க அறைய கொஞ்சம் உற்று கவனிங்க. எந்தெந்த பொருட்கள் உங்களுக்கு என்னென்ன பாடத்தை கத்துக் கொடுக்க காத்துட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்க அறையும் உங்களுக்கு ஒரு குருவா மாறலாம். சரி, போய் கண்டுபிடிங்க. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான பதிவுல சந்திப்போம்.